சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை அழ வைத்து சென்ற உறவு ஒன்று தான் இன்று மாய வலையில் சிக்கி இருந்து மீண்டு வர தொடங்கிவிட்டது. உன்னை அழ வைத்து சென்று விட்ட பிறகு இப்பொழுது அவர்களுடைய மனநிலையில் எப்படி மாற்றம் வந்தது, என்ன நடந்தது என்பதனை உனக்கு சொல்வதற்காக இந்த அப்பா என்று வந்துள்ளேன். பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற உறவுகள் என்பது நம் மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நம்மை காயப்படுத்துவதற்கானதாக இருக்கக்கூடாது. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி மனதால் உன்னை வேதனைப்படுத்தி நீ எந்த நேரத்தில் இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்தாயோ அந்த நேரத்தில் உன்னை கைவிட்ட ஒரு உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வருவதற்காக தயாராகிவிட்டது. எதனால் இந்த மாற்றம் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் சற்றென்று இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நடக்கும் பொழுது நாம் கொஞ்சம் கவனித்துத்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு ஒரு உறவு செல்லும் பொழுது அந்த நொடி நம் மனதிற்கு மிகுந்த வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அப்பொழுது நாம் விழித்து கொண்டோமானால், அந்த நொடி நாம் யோசிக்க தொடங்கிவிட்டோமானால் இவர்கள் செல்வதை நாம் பெரிதாக கண்டு கொள்ள மாட்டோம். உறவின் அருமை தெரியாமல் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று புரியாமல் நம்மை விட்டு விலக நினைக்கின்றவர்களை நாம் இழுத்து பிடித்து ஒரு நாளும் நம் அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இந்த அப்பா உனக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அதுவும் ஒரு மாய வலையில் சிக்கி தவிக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக நாம் என்னவென்று பார்க்கத்தானே வேண்டும். இவர்கள் மனதில் எதையுமே யோசிக்காமல் உன்னை விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களின் மனது மாறியதற்கு என்ன காரணம் என்று உன் அப்பா சொல்கின்றேன். அதற்கு முன்பாக சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள். இவர்கள் வருகின்றார்கள், இவர்களை ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்காக உன் அப்பா நான் வரவில்லை. அவர்கள் செய்த தவறை பொறுத்து நீ அவர்களை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் இருக்கின்றது. ஏதோ மனஸ்தாபங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ பிரச்சனைகள் என்று உன்னை விட்டு இவர்கள் சென்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவர்கள் மனம் திரும்பித்தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு வரும்போது ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தான் செய்தது உன்னை விட உயர்ந்தது, இன்னொரு உறவு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் சென்றிருக்கும் பட்சத்தில் மீண்டும் உன்னிடம் வரும்பொழுது ஒரு நாளும் நீ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதிலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்பா எதற்காக இப்படி சொல்கிறார் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கலாம். நான் சொல்வதில் இருக்கின்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நீயே வேண்டாம் என்று சொல்லி அவர்களை விரட்டி அடித்து விடுவாய். எப்பொழுதுமே ஒரு உறவை விட்டு இன்னொன்று நல்லது என்று செல்பவர்கள் அல்லது ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது என்று தேடி செல்பவர்கள் எப்பொழுதுமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்குள் மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இது இல்லை என்றால் இன்னொன்று என்கின்ற எண்ணம் அவர்களின் ஆழ் மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். நாம் நினைப்பது போல இவர்கள் மாறி விடுவதில்லை. நாம் யோசிப்பது போல இவர்கள் யோசிப்பதில்லை. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கு. அல்லது நமக்கு நடப்பது நமக்கு புரியவில்லை என்று சொல்வதற்கு விட்டு விலகுகிறார்கள், வேறு ஒருவரிடம் செல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த நொடியே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை விட்டு விலகி நிற்கிறது. இவர்களின் உண்மையான குணத்தை உனக்கு வெளிக்காட்டுகிறது என்று இப்பொழுதாவது நீ பிழைத்து கொண்டோம் என்று நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இதற்காக நீ ஒரு நாளும் வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடாது, வருந்தவும் கூடாது. காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. இந்த வாழ்க்கையில் உனக்கு காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இது நாள் வரையிலும் நான் நடத்தியதும் இல்லை. ஒருவனுடைய அன்பு தோழி எனும் பொழுது அதை ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு வெளிக்காட்டத்தான் வேண்டுமே. சரி, இப்பொழுது சென்றவர்கள் திரும்ப வருவதற்கான என்ன காரணம் இருக்கிறது என்ற சந்தேகம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? என் அன்பு குழந்தையே, எப்பொழுது தன் கையில் இருக்கின்ற பொக்கிஷத்தை தொலைத்துவிட்டு ஒருவன் வெளியேறுகின்றானோ, அவன் எதை பொக்கிஷமாக நினைக்கின்றானோ அதன் இடத்தில் ஏமாந்து போய்விட்டான் என்று தான் அர்த்தம். எப்படி ஒருவனுடைய மனநிலை மற்றவர்களுக்கு ஏற்புடையதாக அந்த நேரத்தில் இருந்ததோ அதுபோல அவர்களினுடைய மனதும் இன்னொரு விஷயத்தை நாடி செல்லும் என்பதனை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள். இங்கு அவர்கள் உனக்கு கொடுத்த அவமானத்தையும் வேதனையையும் இன்னொருவர் அவர்களுக்கு
தரமாக வைத்து செய்து அனுப்பி இருக்கின்றார். இந்த நேரத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை நினைத்து நாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்பதை விட எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறோம் என்பது மிக மிகவும் அவசியம், முக்கியமான ஒரு விஷயமும் ஆகும். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்று நீ உணர வேண்டும். எதற்கெடுத்தாலும் நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் நாம் நமக்கே உரியதாக மாற்றிவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். யாரும் இங்கே உன்னை குறைவாக எடை போட்டு விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு. உன்னை இவர்கள் என்னெல்லாம் நினைத்தது போல ஆட்டி வைக்க இவர்களால் அவர்களின் மாய வலைக்குள் நீ முதலில் சிக்கிவிடாதே. அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், அடுத்தவர்களின் கஷ்டங்களுக்கு எப்பொழுதும் உடனிருந்து உதவாமல், அவர்களுக்கு ஒன்று என்றவுடன் உன்னை தேடி வருகின்ற இந்த உறவுகளை எல்லாம் ஒருபொழுதும் நீ அருகில் அனுமதித்து விடாதே. இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எந்த நேரத்திலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இவர்களுக்கு எந்த வகையிலும் நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சாயப்பா நமக்கு நம் வாழ்க்கையை மீட்டு கொடுப்பார் என்று நினைத்தால் அவரோ இது வேண்டாம் என்று சொல்கிறாரே என்று யோசிக்கின்றாயா? இது போன்ற தரம் கெட்ட மனிதர்களோடு வாழ்வதை விட நீ தனித்து வாழ்வதே உனக்கு சிறந்தது. நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட நினைப்பதே உனக்கு சிறந்தது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை கொடுப்பதை நினைத்து வருத்தப்படுவதை விட அந்த விஷயங்களை எண்ணி மனமகிழ்ச்சியோடு ஏதாவது ஒரு வகையில் நம்மை நல்வழிப்படுத்தி இருக்கிறது, நமக்கு நம்முடைய இருக்கின்றவர்களுடைய உண்மையான முகத்தை கிழித்தெறிந்திருக்கிறது என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய மகிழ்ச்சி ஒன்றுதான் இந்த சாயப்பாவிற்கு ஒரே ஒரு குறிக்கோள். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் உன் அப்பா எப்பொழுதுமே நினைக்கின்றேன். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக அனுபவிக்க எப்பொழுதுமே தயாராக இரு. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு செல்லட்டும், எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றட்டும், ஆனால் நீ எப்பொழுதும் அதற்காக கலங்கி விடாதே. மனிதனின் இயல்பு, மனிதனின் குணம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். நல்லதை நினைத்து நீ நல்லதே செய். உன்னை தேடி வருகின்ற கெட்டது எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய எதிர்காலம் உன் கைகளில் இருக்கின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் உன் தன்மானத்தை இழந்து விடாதே. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவரை நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்வழிப்படுத்துகின்றேன். எல்லாவற்றையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன். உன் கூடவே இருந்து உன்னை நான் நல்வழிப்படுத்துகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.